சார் என்ன சார் இது தலைப்பு, என்ன சார் இது தம்புனையில் பார்த்தாலே பகீர்னு இருக்குது அப்படின்னு திராவிட இயக்க தோழர்களுக்கு, திமுக நண்பர்களுக்கு தோணும். இது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர், ஒரு பகடின்னு வச்சுக்கோங்க, அதற்காக வைக்கப்பட்ட தலைப்பு. அதனால் அப்படியெல்லாம் ஒரு கூட்டணி அமைய போகிறது இல்லைங்கிறத நான் முதல்ல கிளைமேக்ஸ் என்னங்கிறது, படத்தோட கிளைமேக்ஸ் என்னங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். அப்புறம் எதுக்கு சார் இந்த தலைப்பு வச்சிங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நேற்று ஆளுநர் மாளிகையில் சுதந்திர தின விழா தேநீர் விருந்து ஆளுநர் தருகிறார். அந்த விருந்தில் தமிழ்நாடு அரசு கலந்து கொள்கிறது, தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொள்கிறார். ரைட். இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் அதில் கலந்து கொண்ட உடனேயே நாம் தமிழர் தம்பிகள் கிளம்பி விட்டார்கள் உற்சாகமாக. பார்த்தாயா அப்படின்னு கிளம்பி ட்விட்டரில், அவங்களுக்கு தெரிஞ்ச ட்விட்டர் மட்டும்தானே, ட்விட்டரில் கம்பு சுற்றிக்கிட்டு இருக்காங்க தம்பிகள். ஒரு ஆர்கசம் தான் வைங்களேன், சந்தோஷம் அவங்களுக்கு, அதில் அடைஞ்சிட்டு போட்டோம். இப்போ ஹெச் ராஜாவை பார்த்து கைகுலுக்கி விட்டார். அதனால் பாஜகவோட திமுக பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னால், சீமான் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு தெரியுமா இந்த ஆட்சியை பற்றி? சார் திமுக அரசை பற்றி அவர் கழிவுதானே சாப்பிட்டுவார், அதெல்லாம் அப்போ சீமான் சொல்கிறார், இந்த அரசு, திமுக அரசு சிறப்பாக செயல்படுகிறது. வீடியோ இருக்குது, நான் வீடியோ காட்டுறேன். திமுக அரசு சிறப்பாக செயல்படுகிறது, ஸ்டாலின் எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு சொன்னது யார்? நான் சொல்லலை, சீமான் சொல்லியிருக்கிறார். ஸ்டாலின் எங்கள் அண்ணன் தான், திமுக அரசு சிறப்பாக செயல்படுகிறது என்று சீமான் சொல்லியிருக்கிறார். எனவே சீமான் நாம் தமிழர் கட்சி திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போகிறது. சரியா? அப்படி வச்சுக்கோங்க. பாஜகவை பற்றி சீமான் என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு, பாஜகவினரோடு சீமானுக்கு எப்படி எப்படி உறவு இருந்திருக்கு, அதுக்கு சில வீடியோ ஆதாரம் இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். எனவே பாஜகவும் யாரோட சேரப்போகுது? நாம் தமிழர் கட்சியோட சேரப்போகுது. அப்போ திமுகவை பாராட்டியதால் சீமான் திமுகவோடு கூட்டணி வைக்கப் போகிறார். பாஜகவோடு தேநீர் விருந்தில் கலந்து கொண்டதால் திமுக பாஜகவோட கூட்டணி வைக்க போகுது நாம் தமிழர் தம்பிங்க சொல்கிறீங்க. சரியா? அல்லது உறவு வச்சுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சீமான் பாஜகவோடு இணக்கமாக எங்கெல்லாம் இருந்திருக்கிறாருங்கிற வீடியோ ஆதாரத்தை நான் காட்டுறேன். எனவே சீமானும் பாஜகவோடு சேரப்போகிறார். அப்போ இந்த அடிப்படையில் திமுக, பாஜக, சீமான் எல்லாரும் ஒரு கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு சொன்னால் இது எவ்வளோ கேவலமாக இருக்கும் இல்லை? கேட்கறதுக்கு அருவருப்பாக இருக்குல்ல? அப்படி தாண்டா இருக்குது நீங்கள் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற தற்குறித்தனமான பேச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். இது ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற தேநீர் விருந்தை வைத்து கம்பு சுத்தும் தம்பிகளுக்கு சமர்ப்பணம் என்று சொல்லிவிட்டு வீடியோவுக்குள் செல்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது முதல்ல பாஜகவையும் சீமானையும் பார்ப்போம். பாஜகவோடு சீமான் கூட்டணி வைக்க போகிறார். எப்படிங்க சொல்கிறீங்க? என்னங்க இது? பாஜகவை கடுமையாக எதிர்த்து பேசுகிறவர் எப்படிங்க கூட்டணி வைப்பார்? ஏன்னா திமுக நேற்று போய் கை குலுக்கிடுச்சு, ஹெச் ராஜாவை பார்த்து கை குலுக்குகிறார். யார்? முதலமைச்சர். பார்த்தீங்களா? திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அப்படின்னு இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய தம்பிகளுக்கு கை கொடுத்ததற்கே, ஹெச் ராஜாவை பார்த்து கை கொடுத்ததற்கே திமுக பாஜகவோடு சமரசம் செய்து கொள்கிறது என்பது போன்ற விமர்சனங்களை நீங்கள் முன்வைப்பீங்கன்னா, இப்போ ஒரு வீடியோவை பாருங்கள். நீங்கள் பார்த்த வீடியோ தான், திருப்பி ஒரு வாட்டி பாருங்கள். பார்த்துட்டீங்களா? ஆஹா. அண்ணாமலையை பொது இடத்தில் பார்த்து ஆற தழுவி கட்டி கொண்டார் சீமான். எனவே பாஜகவோடு நாம் தமிழர் கூட்டணி வைக்க போகிறது. நான் சொல்லட்டுமா? ஏண்டா ஏதாவது அறிவு இருக்குதா கொஞ்சமாவது? ஒரு அரசு, திமுக என்ற கட்சியினுடைய நிலைப்பாடு ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்தை புறக்கணிக்க வேண்டும் என்பது. ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய முடிவு அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது. எதை வேணாலும் நீ சொல்லுவியா அப்படின்னு உங்களுக்கு தோணும். கட்சியும் ஆட்சியும் வேறு வேறா அப்படின்னா, ஆமாம், கட்சி என்பது ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை கொண்டவர்களுக்கு. திமுக என்ற ஒரு திராவிட இயக்க சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு பெரியார், அண்ணா, கலைஞரினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும் கட்சி. அரசு அப்படி இல்லை. பாஜக காரனுக்கும் இதுதான் அரசு, அதிமுக காரங்களுக்கும் இதுதான் அரசு. எனக்கு பாஜக என்ற கட்சியின் மீது 1000 விமர்சனம் இருக்கலாம், ஆனால் எனக்கும் பிரதமர் யார் தான்? நரேந்திர தாமோதர தாஸ் தான். புரியுதா? இப்போ 8 மணி நேர வேலை திட்டத்தை 12 மணி நேர வேலை திட்டமாக மாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் முடிவு செய்தார். தட் மீன்ஸ் இந்த அரசு முடிவு செய்து, எதிர்ப்பு எல்லா இடத்திலிருந்தும் வந்தது. எல்லா இடத்துலேருந்து எங்கிருந்து வந்துச்சு? திமுக என்ற கட்சிக்குள் இருந்து அந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ தொழிற்சங்கம் அதை எதிர்ப்பு தெரிவித்தது. அரசினுடைய முடிவுக்கு திமுக என்ற கட்சியின் தொழிற்சங்கம் எதிர்ப்பை பதிவு செய்தது.
அன்னைக்கு முதலமைச்சர் ஒன்று சொன்னார், இதுதான் ஜனநாயகம்னார். இதுதான் ஜனநாயகம். திமுக அரசு தான், ஆனால் அரசு ஒரு முடிவெடுக்கிறது. அதை சொந்த கட்சியாக இருந்தாலும் என்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கம் கண்டிக்கிறது, அதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. இதுதான் ஜனநாயகம்னார். ஸோ இப்படி தான் ஒரு ஜனநாயகம்னா என்னன்னு தெரியாமல், அரசுனா என்னன்னு தெரியாமல், நான் ஆட்சிக்கு வந்து ஆளுநர் மாளிகை போய் பூட்டு போட்டு சாவி எடுத்துகிட்டு வந்து தலைநகரில் போட்டு படுத்து தூங்குவேன், பிரதமர் எனக்கு ஃபோன் அடிப்பார், நான் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துருவேன்னு ஒரு வாயில் ஒருமையில தான் வருது. சரியா? என்ன பண்ணுது? ஒருவர் உளறுகிறார், உளறுகிறவர் பெயர் மரியாதைக்குரிய சீமான். அப்படி உளறுகின்ற பொழுது 6 கசமட்டைந்து கைத்தட்டக்கூடிய தற்குறிகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்திற்கு இது புரியாது. அரசுனாலும் என்னன்னு புரியாது, கட்சினாலும் என்னன்னு புரியாது. அப்படி ஆளுநர் மாளிகையை பூட்டு போட முடியுமா? சாவி எடுத்துக்கொண்டு தலைநகரில் போட முடியுமா? படுத்து தூங்க முடியுமா? செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியுமா? இது ஏதாவது புரிஞ்சிச்சுன்னா நீங்களும் அங்கே இருக்க மாட்டீங்க, அந்த கூட்டத்தில் இருக்க மாட்டீங்க. ஸோ இது ஒரு குசி அவங்களுக்கு. சரியா? அதனால் இது புரியணும். சரி, ஏன் தனிப்பட்ட முறையில் செந்தில்வேல் ஆகிய என்னுடைய கருத்து, ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தை இந்த அரசு புறக்கணிக்க வேண்டும், புறக்கணித்திருக்க வேண்டும். இது என் தனிப்பட்ட முடிவு, என் தனிப்பட்ட நிலைப்பாடு. என்னுடைய எல்லா தனிப்பட்ட முடிவுகளையும் அல்லது ஒரு கட்சியினுடைய எல்லா தனிப்பட்ட முடிவுகளையும் ஒரு அரசால் செயல்படுத்தி விட முடியாது. அரசு வேறு. தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இறை நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு அரசுக்கு எல்லா இறை நம்பிக்கை உள்ளவர்களுடைய நம்பிக்கைகளையும் மதிப்பது என்பது என்னவா இருக்குது? பொறுப்பாகுது. அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் இங்கே என்ன இருக்குது? ரைட். ஒரு குறைந்தபட்ச அறிவோட பேசக்கூடிய கூட்டமாக இருந்தால் பரவாயில்ல, அறிவே இல்லாத கூட்டத்தில் போய் நீங்கள் என்ன பேசுவீங்க? சரி, இப்போ நான் இப்படி வர்றேன் சார். பாஜகவோடு அண்ணாமலையோடு அவர் கட்டி பிடிச்சார், அதனால் அவர் வந்து பாஜக கூட்டணி நீங்கள் சொல்லிடுவீங்க அப்படின்னு சொன்னால், திமுக கூட்டணின்னு சொன்னீங்களே, திமுகவும் நாம் தமிழரும் கூட்டணின்னு பொலிட்டிக்கல் சட்டையர் தான், பொலிட்டிக்கல் சட்டையருக்கே வச்சுப்போம், எப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டால், பாஜகவோடு சீமான் எப்பொழுதுமே இணக்கமாக இருப்பார், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது, விட்டுருங்க. இப்போ நான் ஒரு பேட்டி காட்டுறேன். திமுக அரசு சிறப்பாக செயல்படுகிறது சொன்னவர் திமுக காரர் அல்ல. இவங்க சொல்லுவாங்கல்ல, கூட்டணியில் இருப்பதால் திருமாவளவன் அப்படி பேசுகிறார், கூட்டணியில் இருப்பதால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படி பேசுகின்றன. உங்கள் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியது பார்ப்பா. முதலமைச்சருடைய செயல்பாடு ஒரு மாதத்தில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ கடந்த பல்வேறு அறிவிப்புகள், கொரோனா கட்டுப்பாடு, அதெல்லாம் எப்படி நினைக்கிறீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். அது சரியாக இருக்குது. எல்லா துறையிலையும் வேகமாக இயங்குறாங்க. குறிப்பாக மருத்துவத்துறையில் அந்த மாசு நல்லா இயங்குறாங்க. எல்லாருமே நல்லா இயங்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் அழைச்சி பேசி வாழ்த்து சொல்லிட்டு தான் இருக்கேன். பார்த்துட்டிங்களா என்ன பேசியிருக்கிறார்? அது நம்ம அது ஆட்சி சிறப்பாக தான் செயல்படுது. அது ஆட்சி சிறப்பாக தான் செயல்படுது. எந்த ஆட்சி? திமுக ஆட்சி. திமுக ஆட்சி சிறப்பாக செயல்படுகிறது என்று சீமான் என்ன செய்கிறார்? சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். அப்போ சீமானுக்கு திமுகவோடு ரகசிய உறவு சொல்லுவோமா? தம்பிகளை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் சீமான் சொல்லுவோமா? என்னங்கடா கலர்களா இல்லையா? சமூக வலைதளம் மட்டும் உங்கள் கையில் இல்லைன்னு வைங்களேன், 10 பிசாக்கு உங்களை ஒருத்தனும் மதிக்க மாட்டான். அறிவு அரை வைக்காடு இல்லாமல், அரை விழுக்காடு இல்லாமல் சமூக வலைதளத்தில் கம்பு சுற்றுற கூட்டம். இப்போ சரி, இப்படி வரேன், அதை கூட விடுங்க. சீமான் பேசிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பேட்டி. அதில் என்ன சொல்கிறா தெரியுமா? தம்பிகளை எல்லாம் வெறியேற்றி விட்டார், திமுகவுக்கு எதிராக, திமுக தலைமைக்கு எதிராக, திராவிட இயக்கத்துக்கு எதிராக. ஆனால் இவர் என்ன பேசுகிறா தெரியுமா? இடையில அப்போ ஒரு கேஸ் வர்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு பேரில் ஒரு கேஸ் வர்ற மாதிரி இருக்கணும்னா டக்குன்னு ஒரு பல்ட்டி அடிச்சார் பாருங்க. அடிச்சு என்ன சொல்லிட்டா தெரியுமா? ஸ்டாலின் எங்கள் அண்ணன். யார்? சீமானுங்க, நான் சொல்லலை. ஸ்டாலின் எங்கள் இந்த படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நம்ம ஐயோ நல்ல படங்க அது, விமல் நடித்த படத்தில் அதில் வந்து ஒரு சீன் வரும். அதாவது பொண்ணை வந்து கடத்திட்டு வந்துடுவார் இவர். பார்த்துருக்கீங்களா அந்த சீனு? அந்த சீனில் பொண்ணை கடத்திட்டு வந்த உடனே இவங்க வந்து எல்லாம், அவன் பொண்ணோட அண்ணன் வந்து அருவாளோடு வந்துடுவான். அருவாளோட வந்து இங்கே விமல் ஊரில் வந்து தூக்கி கத்தியை அவனை என்ன செஞ்சுருவான், எடுத்து வச்சுருவான். கழுத்தில் கத்தியை வச்ச உடனே இவங்கெல்லாம் சேர்ந்து பொண்ணோட அண்ணனை அடிக்க போவாங்க. ஊர்க்காரங்களாம் சேர்ந்து, ஊர்க்காரங்களாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஏன்ப்பா வெளியூர்காரன் ஒருத்தன் வந்து நம்ம ஊரில் வந்து நம்ம ஊர்க்காரனே அடிக்கிறான்னா என்னப்பா நியாயம்னு எல்லாரும் சேர்ந்து பொண்ணோட அண்ணன் அங்கேயும் துரத்திட்டு அவனை அடிக்க போவாங்க. அவனை அடிக்க போன உடனே விமல் அருவாளை தூக்கிட்டு வருவாப்புல. அருவாளை தூக்கிட்டு வந்துட்டு, அவன்டா அது ஏன் மச்சான் மேலேயே கை வச்சது அப்படிம்பாரு. எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க.
என் வீட்டு வாசலில் ஏன் மச்சாங்கலத்தில் கத்தி வச்சா எனக்கு என்னடா மரியாதை, முடிஞ்சா ஒண்டிக்கு வண்டி வாங்கடா அப்படிம்பாரு. கூட இருக்கோம்லாம் டேய் வாங்கடா 6 வாழை கீழே போட்டு அப்படிமா. அந்த மாதிரி திடீர்னு சீமான் நட்டிச்ச காமெடியை பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் எங்கள் அண்ணன், எங்களுக்குள்ளே நடக்கிறது பங்காளி சண்டை, இதில் பாஜகவுக்கு என்ன வேலை? தயாளம்மாள் யார்? தயாளம்மாள் எங்கள் அம்மா, நான் அம்மானு தான் கூப்பிடுவேன். நான் சொல்லலை, சீமான் சொல்கிறாரு. ராஜாத்தி அம்மாவை அம்மானு தான் கூப்பிடுவேன், நாங்கள்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்ட்டார். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்களேன், நீங்கள் வீடியோவை பாருங்கள். சமீபத்தில் ஜூனியர் விகடனுக்கு நீங்கள் கொடுத்த பேட்டியில் முதல்வர் வந்து எங்கள் அண்ணன் மாதிரி தான், அவர் மீது எனக்கு ஒரு செல்ல கோபம் தான் அப்படின்னு சொல்லிருக்கிறீங்க. அந்த பழைய எதிர்ப்பை வந்து குறைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்குங்க. அப்படிலாம் இல்லை, எதிர்க்கிறது வேற, இது வேற, மனித உறவு வேற. நான் எங்கள் அம்மாவை அம்மான்னு தான் கூப்பிடுவேன், தயாள் அம்மாவை. அதனால் ராசாத்தியமாக அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அதனால் அதை போய் இதோட ஒப்பிட்டு விடாது. பங்காளி சண்டை, அதுக்குள்ளே பாரதிய ஜனதாவை எப்படி உள்ள விட முடியும்? பார்த்துட்டிங்களா? ரைட். அதாவது இதெல்லாம் இவர் சொல்லலாம், திமுக ஆட்சி சிறப்பாக நடக்கிறதுன்னு இவர் சொல்லலாம். கேட்டால் இப்போ இதெல்லாம் எதில் வரும்னா அரசியல் நாகரிகத்தில் வரும். அதாவது சீமான் அவருடைய தந்தை இறந்த பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் அலைபேசியில் அழைத்து வருத்தங்களையும் இரங்கலையும் தெரிவிக்கிறார். நானும் அழைத்து தெரிவித்தேன். நானும் திரு சீமான் அவர்களுக்கு அலைபேசியில் அழைத்த, அவர் எடுக்கலை. அவருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அவருக்கு என்னுடைய இரங்கல் செய்தியை பதிவிட்டேன். என்னுடைய தந்தையார் இறந்த பொழுது அதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய இரங்கல் செய்தி என்ன செஞ்சார், பதிவிட்டார். ரைட்டா? நான் வந்து உங்களுடைய ஆறுதல் செய்தியை அறிந்தேன், நன்றின்னு இது வந்து ஒரு நட்பு, ஒரு பரஸ்பரம், என்னது அரசியல் மாண்பு, நாகரிகம். அதே மாதிரி அவர் போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன வர்றாரு வெளியில் வந்து, இந்த ஆட்சி சிறப்பாக செயல்படுகிறது, 70 விடுதலையில் இந்த அரசு உறுதியாக இருக்கிறது, சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு வார இதழுக்கு பேட்டி அளிக்கின்ற பொழுது தான் என்ன சொல்கிறாரு, அந்த வார இதழில் சீமான் எங்கள் அண்ணன், அதை வச்சு தான் ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்கிறாரு. இது வேறு அது வேறு, இது எங்களுக்குள்ளே நடக்கிறது பங்காளி சண்டை இல்லையா? அப்போ சீமான் வந்து காங்கிரஸ் கட்சியை எதிர்ப்பார், காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய திருச்சி வெளிச்சாமியை மாமான்னு கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிப்பார். அது அரசியல் மாண்பு. நயினார் நாகேந்திரனை எதிர்ப்பார், அவரை வந்து முறை வச்சு கூப்பிடுவார், அதில் பிரச்சனை இல்லை இல்லையா? எல்லாரையும் பொது இடத்துல அண்ணாமலையை கட்டி தெளிப்பார், பிரச்சனை இல்லை. அதெல்லாம் அரசியல் மாண்புக்குள்ளே வந்துடும். ஆனால் முதலமைச்சராக ஆளுநர் மாளிகையில் நடந்த தேநீர் விருந்தில் போய் ஒருத்தர் கலந்து கை கொடுத்துட்டாருன்னா அது வந்து, திருப்பின்னு சொல்கிறேன், கலந்து கொண்டது சரியானு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா ஏன் கலந்து கொண்டீங்கிறது என்னுடைய கேள்வி. கலந்து கொள்ளக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஆனால் கலந்து கொண்ட காரணத்தினாலேயே திமுகவோடு எந்த ஒட்டும் இருக்கக்கூடாது, உறவும் இருக்கக்கூடாது நாம் தமிழருக்கு அப்படிங்கிறதான நாம் தமிழர் தம்பிகளுடைய முடிவு. உங்கள் அண்ணன் அதை தாண்டி தானே போய் பேசிட்டு வர்றாரு. அப்போ ஐயா ராமதாஸ்கிட்ட பேசுவார், பாமகவில் அன்புமணியை தவிர வேறு யாரும் தலைவர் இல்லையா அப்படின்னு கேட்பார். அப்புறம் அதே என்ன செய்வார், விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது அவரை குறை சொல்லி பேச மாட்டார், அவரை எதிர்த்து பேச மாட்டார். அதிமுக என்ற கட்சியை அழிச்சே தீரணும் பாரு. அதிமுக நடத்திய போராட்டத்துக்கு கட்சியினரை அனுப்பி ஆதரவு தெரிவிப்பார். வெக்கமே இல்லாமல் அதிமுகவினரிடம் ஓட்டு பிச்சை கேட்பார். அதிமுக காரங்க இந்த வாட்டி ஒரு வாட்டி எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்பார். இதெல்லாம் இவங்க செய்யலாம். ஆனால் எங்கேயாவது பொது இடத்துல பார்த்து ஒரு திமுக காரங்க ஒரு பாஜக காரங்களை பார்த்து ஹாய் சொல்லிடக்கூடாது. என்ன உங்கள் லாஜிக்கு? கொள்கை என்பது வேறு. எது கொள்கைன்னு நான் சொல்லட்டுமா? பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, பாபா சாஹேப் அம்பேத்கர் இவர்களுடைய பெயரை இந்த அரசு ஆளுநர் உரையில் எழுதி கொடுக்கிறது. அதை வாசிக்க மறுக்கிறார் ஆளுநர். மறுத்துவிட்டு ஆளுநர் உரையில் இடம்பெறாத விவேகானந்தருடைய சில கோட்ஸை மேற்கோள் காட்டி அவர் பேசுகிறார். இந்த அரசு மிகுந்த துணிச்சலோடு என்ன செய்தது தெரியுமா? ஆளுநர் உரையில் இடம்பெறாமல் ஆளுநர் பேசிய கருத்துக்கள், ஆளுநர் உரையில் எதெல்லாம் இடம்பெறலையோ, ஆளுநர் உரை என்பது அரசு தயாரித்து கொடுத்தது, எதெல்லாம் இடம்பெறலையோ, இடம்பெறாதவற்றை ஆளுநர் பேசினார் அல்லவா, அது எதுவும் அவை குறிப்பில் இருக்காது. இடம் பெற்றிருந்ததை அவர் பேச மறுத்தார் அல்லவா, அது அவை குறிப்பில் இருக்கும். அவர் பேசலைனாலும் அது அவை குறிப்பில் இருக்கும்.
இதில் இல்லாததை அவர் பேசியிருந்தாலும் அவை குறிப்பில் இருக்காது என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் முதலமைச்சர். அப்போ அவருக்கு அந்த என்ன இருக்குது, அவர் ஸ்டாண்டில் அவர் உறுதியாக இருக்கிறார். ரைட். இந்த அரசியல் அதுக்கெலாம் அரசியல் புரிதல் வேணும். அரசியல் புரிதல் இல்லாமல் கம்பு சுத்தக்கூடிய கூட்டத்துக்கு இது எதுவும் தெரியாது என்பதை சொல்லிக்கொண்டு இது ஒரு புறம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் 2026 தேர்தலுக்கான பணிகள் எல்லா கட்சிகளுமே இப்பொழுதே தொடங்கி விட்டார்கள். அதிமுக இன்றைக்கு செயற்குழு கூட்டம் மிக விறுவிறுப்பாக நான் பேசுகிற இந்த நேரம் நடந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதுவும் நடக்குது. 2 கட்சிகளுமே பிரதான திராவிட கட்சிகள் 2026 தேர்தலுக்கு ஆயத்தமாகி விட்டார்கள். இன்னொரு பக்கம் எப்படியாவது இந்த முறை 2வது இடத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறது பாஜக. இதனிடையில் அடுத்த படத்தை முடித்துவிட்டு மிக விரைவாக 2026 தேர்தலுக்கு முன்பாக களமிறங்குகிறார் நடிகர் திரு விஜய் அவர்கள். 10 விழுக்காடு வாக்குகளை பெற்ற மகிழ்ச்சியில் நம்பிக்கையோடு நாம் தமிழரும் களத்துக்கு வரப்போகுது. களம் இப்பொழுதே சூடாக தொடங்கிவிட்டது என்பதைத்தான் இவையெல்லாம் உணர்த்துகின்றன. 2026 தேர்தல் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தலைப்பு வச்சது வந்து ஒரு சட்டையரான தலைப்பு. கூட்டணி அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த இந்தியா கூட்டணி, திமுக கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் இப்படியே இருக்கும். ஒருவேளை ஓரிரு கட்சிகள் திமுக கூட்டணியில் வெளியிலிருந்தோ கூட்டணியில் இடம்பெற்றோ சீட்டு கிடைச்சோ ஆதரவு கொடுக்க வரலாம். ஓரிரு கட்சிகள், அது எந்த கட்சின்னு கூட எனக்கு தெரியும், நான் இப்போவே அதை ரிவீல் பண்ண விரும்பலை. ஓரிரு கட்சிகள் வரக்கூடும் வச்சுப்போம் திமுக கூட்டணியை பொறுத்தளவில். அதிமுக கூட்டணியில் சில மாற்றங்கள் ஒருவேளை இருக்கக்கூடும். உறுதியாக இப்படித்தான் நான் இப்போவே சொல்லலை, இருக்கக்கூடும். என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாமக கொஞ்சம் கிளவராக இருந்தாங்கன்னா அதிமுகவுக்காக வரலாம். அப்படி வந்தாங்கன்னா அதிமுக, பாமக, தேமுதிக, டாக்டர் கிருஷ்ணசாமி, திரு ஜான் பாண்டியன் உள்ளிட்டவர்களை உள்ளடக்கிய ஒரு கூட்டணி உருவாகலாம். அப்படி ஒருவேளை ஒரு கூட்டணி உருவாச்சுன்னா அது ஒரு டஃப் ஃபைட், கடும் போட்டியை நிச்சயமாக திமுக கூட்டணிக்கு கொடுக்கக்கூடும். பாஜக இல்லாமல் இவங்கெல்லாம் ஒரு அணியில் திரண்டால் அப்படி திரளுவார்களா, அல்லது பாமக வந்து பாஜக கூட்டணியில் தான் இருக்குமா? அப்படி ஒருவேளை பாமக பாஜக கூட்டணியிலிருந்து தேமுதிக அந்த கூட்டணிக்கு போகுதா? அதனால் அந்த அணியில் மட்டும்தான் இன்னும் ஒரு என்ன சொல்ல ஒரு நிச்சயமான முடிவு எட்டப்படலை. யார் எந்த பக்கம் போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த கூட்டணியுடைய பலம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும். விஜயை பொறுத்தளவில் 100 விழுக்காடு தனியாக போட்டியிடுவதில் உறுதியாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள், தகவல்கள். அவர் அவருடைய பலத்தை நிரூபிப்பதற்கு அவர் விரும்புகிறார். புதுவையில் 2026 எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. புதுச்சேரியில் ஆட்சியை பிடிக்கணும். தமிழ்நாட்டில் ஒரு 10 விழுக்காட்டு வாக்குகளையாவது இந்த முதல் தேர்தலிலேயே தாண்டிவிட வேண்டும் என்பது அவங்களுடைய கலை யதார்த்தமாக இருக்கிறது. ஸோ அதை நோக்கி அவர்கள் நகர்வார்கள். 200 இடங்களை தாண்டி வெற்றி பெற வேண்டும் என்பது திமுகவுடைய நிலைப்பாடாகவும் அதற்கான முயற்சியாகவும் இருக்கிறது. பார்க்கலாம். தேர்தல் களம் இப்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது என்பதை மட்டும் நமக்கு இந்த செய்திகள் உணர்த்துகின்றன என்பதை சொல்லி, தொடர்ந்து தமிழ் கேள்வியை பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள். தமிழ் கேள்வியை ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட பக்கங்களிலும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை தாருங்கள். அரசியல் என்பது, கொள்கை அரசியல் என்பது வேறு, நாகரிக அரசியல் என்பது வேறு என்பதை மீண்டும் வலியுறுத்தி விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.